வெறுமனே உட்டு மட்டும்தான் இருக்கு. இதுல தேங்காய் துருவல் கத்தி ஃபிக்ஸ் பண்ணா தேங்காய் துருவுனா இதுல விழும். அது மாதிரி இது தேங்காய் துருவி கட்டை இதுக்கு பேரு. இது பாத்தீங்கன்னா இது வந்து விபூதி எல்லாம் போட்டு வைப்பாங்க. ஓல்டன் டேஸ்ல இதுலதான் விபூதி வைப்பாங்க. பூசிக்கிறதுக்கு மரத்துல விபூதி போட்டு வைக்கிற விபூதி பாக்ஸ் இதுக்கு பேரு. இதுல பாத்தீங்கன்னா இது சீப் சீடை பண்றது. இது வந்து சீடை உருட்டுவாங்க. இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் இது. அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா டேபிள்ல வந்து எண்ணெயும் பொடியும் நல்லெண்ணெயும் பொடியும் வச்சுக்குவாங்க. இதுல ஒரு இதுல நல்லெண்ணெய் ஒரு இதுல பொடி ட்ரே இது மாதிரி. இது பாத்தீங்கன்னா ரசம் பாயசம் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. இதுல ரசம் பாயசம் எல்லாம் வச்சுக்கலாம். கோல்டன் டேஸ்ல அதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க. ரசம் இதெல்லாம் சர்வ் பண்றதுக்கு பந்தியில பரிமாறுறதுக்கு வச்சுக்குவாங்க. இந்த பீப்பாயில எல்லாம் அந்த காலத்துல வந்து அரிசி எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. அரிசி புளி மிளகா அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. இது வந்து டீ கூட்டு பர்மால இருந்து கொண்டு வர்றது இது. அந்த காலத்துல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் எல்லாருமே இருக்குது. அதனால இவ்வளவு பெரிய இதுல அரிசி மிளகா மல்லி எல்லாம் கொட்டி வைப்பாங்க. இதுல கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இதுல போட்டு வைப்பாங்க.